இதைத்தான் நான் முதல்வர் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஓகேவா? இதில் ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களை நம்பி யார் இப்போ 21 கோடி கடன் கொடுப்பா? இல்லை, இன்னொன்று ஸ்கூல் படிக்கிறவங்க 21 கோடி கடன். இனியா அருணுக்கு 85.5% ஷேரு, சார்வியா அருணுக்கு 14.5% ஷேரு. ஓவரால் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் மொத்தம் 23 கோடி 22 கோடி கடன் என்று சொன்னேன் அல்லவா? இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்குல்ல, இந்த டேரக்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தெரியுமா? 1 லட்ச ரூபா. நானும் கூட தரேன் சார், எனக்கு 22 கோடி கடன் வந்துச்சு. வேணா 1 லட்ச ரூபா கொடுத்துறியா? 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணி 23 கோடி 24 கோடி எப்படி கடன் வரும்? The company has bank term loans of 9.35 lakh and other long-term loans and advances of 21.5 crore, taking total long-term borrowings to 21.24 crores. In contrast, current liabilities are relatively small at 5.13 lakh. This suggests that the entire asset base has been funded through long-term debt or debt-like funding from non-bank sources. வங்கி இல்லாமல் வேறு எங்கிருந்தோ கடன் வாங்கியிருக்கிறார்கள். அப்போ எங்கிருந்து வந்தது இந்த பணம்? ஸ்கூலு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களை நம்பி யார் 22 கோடி கடன் கொடுப்பா? இந்த விவரங்கள் மற்றும் ஆவணங்களோடு சேர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறையின் முன்னாள் இயக்குனர் மீது சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யும்படி விரைவில் ஒரு புகார் செல்ல இருக்கிறது. நன்றி. நன்றி சார்.